ஸோ இப்போ டிசைன் பேட்டர்ன்ல வந்து 3-4 பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேஷனல் பேட்டர்ன். ஒரு கிளாஸுக்கு ஒரு டைம் மட்டும் தான் உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் டைம் நீ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே உனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத பத்தி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நான் செக்ரிகேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணுன்றதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன்ல. ஹாய், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோ எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ், இந்த 2 டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நார்மலா வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மலா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ள போவீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா இருந்தாலும் சரி, யார் ஒரு ஃப்ரெஷரா ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு மேஜரா என்ன டாபிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன, டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் டெவலப் பண்ணணும், ஒரு கோட் வந்து ரீடபிலிட்டி இருக்கணும், பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும், ஒரு கோட் வந்து இந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் ஃபாலோ பண்றதா வந்து இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆர் டிசைன் பேட்டர்னுடைய மெயின் ஃபோக்கஸாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து தான் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்க வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ டிசைன் பேட்டர்ன் அப்படின்றது வந்து ஒரு காமன், அதோட டெஃபினேஷனா சொல்றப்ப வந்து ஒரு காமன் ப்ராப்ளத்துக்கான ஒரு ரீயூசபிள் சொல்யூஷன். ஸோ அந்த காமன் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் கம்யூனிகேட் பண்றது, ஆர் ஒரு கம்போஸ் பண்றது, இந்த மாதிரி சினாரியோல எடுத்துக்கிறப்ப ஒரு காமனான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றதா வந்து டிசைன் பேட்டர்ன்ல என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சோ எப்படி சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் கம்போசிங் ஆர் ஆப்ஜெக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத பத்தி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஃபாலோ டிசைன் பேட்டர்ன். சோ இந்த டிசைன் பேட்டர்ன்ல வந்து 3-4 பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேஷனல் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், பிஹேவியரல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் J2W பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது நாலுமே எந்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிரியேஷனல் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீ கிரியேட் பண்றப்ப என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவ, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்ப கிரியேஷனல் பேட்டர்ன்ல அரௌண்ட் ஒரு 8 to 9 பேட்டர்ன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து மேஜரா அதிகமா யூஸ் பண்றது சிங்கிள்டன் பேட்டர்ன். சோ சிங்கிள்டன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு டைம் மட்டும் தான் உன்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் டைம் நீ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே உனக்கு கிரியேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்றது, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப டிசைன் பேட்டர்ன்ன்றது இட்ஸ் நாட் நியூ டாபிக் கிடையாது. சோ நீ நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கிறப்ப இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நீ படிக்கிற அப்படின்னா உன்னால வந்து ஒரு நல்ல டெவலப்பரா ஆக முடியும். சோ அந்த ரீசன்காக தான் நம்ம டிசைன் பேட்டர்ன் என்னன்னு படிக்க போறோம். சோ இன் சிம்பிள் டர்ம்ஸ் சொல்றப்ப டிசைன் பேட்டர்ன் அப்படின்றது காமன் ப்ராப்ளத்துக்கான ஒரு ரீயூசபிள் சொல்யூஷன். அதுல 4 டைப் இருக்கு: கிரியேஷனல் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், பிஹேவியரல் அண்ட் ஃபைனலா வந்து J2W பேட்டர்ன். கிரியேஷனல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டும் கம்போஸ் பண்றது, இங்க இருக்கிற டேட்டா அங்க எடுக்கிறது, அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க கால் பண்ண, இந்த மாதிரி கம்போசிங் பண்ற இடத்துல வர ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கம்யூனிகேட் பண்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிஷ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல வர ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து பிஹேவியரல் பேட்டர்ன். ஃபைனலா J2W பேட்டர்ன் அப்படின்றது ஒரு டைனமிக் அப்ளிகேஷன், ஒரு சர்வர் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல MVC பேட்டர்ன் இல்லைன்னா IOC பேட்டர்ன், இந்த மாதிரி வந்து ஒரு என்டர்பிரைஸ் எடிஷன் அப்ளிகேஷன் டெவலப் பண்றப்ப வர ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அந்த பேட்டர்ன்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இன் சம்மரி சொல்றப்ப டிசைன் பேட்டர்ன் அப்படின்றது இந்த 4 டைப் ஆஃப் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா ஒரு காமன் ப்ராப்ளத்துக்கான ரீயூசபிள் சொல்யூஷன். ஓகேவா? சோ அப்ப டிசைன் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் டிசைன் பேட்டர்ன் போகணும் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒரு நார்மலா நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க ப்ரோக்ராமிங்ல, ஏதோ ஜாவா ஆகட்டும் பைத்தான் அப்படி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கிறவங்க இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட காமனா படிச்சிருப்பீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னா பேரண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் வந்து சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்றது, பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் ஆர் பேஸ் கிளாஸ், டிரைவ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அக்ரிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அக்ரிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ரெஃபரன்ஸை ரெஃபர் பண்றதா வந்து இந்த அக்ரிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து ஆஸ் எ ரிலேஷன்ஷிப், இஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எதுக்காக இந்த டாபிக் பேசுறேன் அப்படின்னா நீ வந்து டிசைன் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த டிசைன் பேட்டர்னை டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நீ கோட் பண்ணாம அக்ரிகேஷன் வச்சு கோட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்ரிகேஷன் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அக்ரிகேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன ஃபாலோ பண்ணணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நீ நார்மலா கோட் டெவலப் பண்ணக்கூடாது, அக்ரிகேஷன் பேஸ் பண்ணி தான் கோட் டெவலப் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸை வச்சு நீ இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாம இன்டர்ஃபேஸ்க்கான கோட எழுதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை டு ரைட் இன்டர்ஃபேஸ் நாட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு நம்ம கோட் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பேட்டர்னே டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ இன்டர்ஃபேஸ்க்கான கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி அக்ரிகேஷன் வச்சு கோட் பண்ணணும், இன்ஹெரிட்டன்ஸ் கோட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதான் டிசைன் பேட்டர்ன். ஸோ டிசைன் பேட்டர்ன் அப்படின்றது மெயினா வந்து ஒரு காமன் ப்ராப்ளத்துக்கான ஒரு ரீயூசபிள் சொல்யூஷன் ஆர் ரீயூசபிள் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதோ இல்ல ஆப்ஜெக்ட் கம்போஸ் பண்றதோ இல்ல கம்யூனிகேட் பண்றதோ எல்லாமே நம்ம அந்த டெம்ப்ளேட்டை வச்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கோடு வந்து ஒரு ரீடபிலிட்டியான கோடு டிசைன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து டிசைன் பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு டேர்ம் வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ மெயினா வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பரா நம்ம போகணும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்னால வந்து ப்ராப்பரான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், அதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியும், கோட் ரீடபிலிட்டி இருக்கும், எரர் அதிகமா வரக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒரு நல்ல டெவலப்பரா போகணும்னா 2வது வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டிசைன் பிரின்சிபல்ஸ் ரொம்ப பாப்புலர்னு பாத்தீங்கன்னா சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து அதோட அப்ரிவேஷன் ஆர் அதோட ஆக்ரோனிம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாலிட் அப்படின்னு. எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓ அப்படின்றது வந்து ஓபன் க்ளோஸ்டு பிரின்சிபல், எல் அப்படின்னா லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஐ அப்படின்றது இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல், ஃபைனலா டி அப்படின்றது டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். சோ அப்ப எஸ் அந்த சாலிடுடைய அப்ரிவேஷன் தான் இந்த 5 டைப்மே இருக்கும். சாலிட் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னா இப்ப நீ ஒரு ஜாவால ஒரு பைத்தான்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் வேலை எடுத்துக்கிற, அதுல ஏதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ற. சோ ஒரு கிளாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் நீ அதுக்குள்ள கொடுக்கணும். சோ மோர் தென் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கிளாஸ்க்குள்ள கொடுக்க கூடாது அப்படின்றத டிஃபைன் பண்றதா வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இமேஜின் இப்ப நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், என் கிளாஸ் வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், தவிர நீங்க டெலீட்டோ அப்டேட்டோ எல்லாமே அதுக்குள்ள போய் பண்ணக்கூடாது. சோ அந்த கிளாஸ் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். இதான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓபன் க்ளோஸ்டு அப்படின்னா ஓபன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். சோ அதான் வந்து ஓபன் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் நீ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்ட அப்படின்னா அந்த கிளாஸை எடுத்து நீ இன்ஹெரிட் பண்ணிட்டு வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றதா தான் பண்ணலாம், தவிர எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் உன்னால மாடிஃபை பண்ண முடியும், டைரக்டா அந்த கிளாஸ்க்குள்ள போய் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதான் ஓபன் க்ளோஸ்டு. லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கு பேரண்ட் கிளாஸ், அதுல இருக்கிற பிஹேவியரை சைல்டுக்கு எடுத்துட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேரண்ட் ரீப்ளேஸ்பிள் தான் சைல்டு. சோ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதான் லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். சோ ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நான் செக்ரிகேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத டிஃபைன் பண்ணிருப்பாங்க இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன்ல. டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்றது லூஸ்லி கப்புல்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த டிசைன் பேட்டர்ன் அண்ட் டிசைன் பிரின்சிபல் இது ரெண்டுமே வந்து ஒரு குட் சாஃப்ட்வேர் டெவலப்பரை டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த 2 டாபிக்குமே. இது மெயினா செப்பரேட் கான்செப்ட் கிடையாது. ஆல்ரெடி நீங்க படிக்கிற ப்ரோக்ராமிங் இதர் ஜாவா, .NET, பைத்தன் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்றப்ப இந்த பிரின்சிபல் ஆர் இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு ப்ராப்பரான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ரீடபிலிட்டி கூட வந்து உங்களால டெவலப் பண்ண முடியும். சோ அந்த ரீசனுக்காக தான் டிசைன் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ இத பத்தின டீடைல் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபர்தர் வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோஸும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ரமேஷ் குமார். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற மெயின் எய்மே என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்து பாய்லர்பேட் கோட் இல்லாம ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது நாட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டு ஜாவா, பைத்தான், .NET அப்படின்றது இட்ஸ் அ ஜென்ரிக் கான்செப்ட். ஸோ இதில் மெயினாக என்ன பர்பஸ்க்காக டிசைன் பிரின்சிபல் தெரியணும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு கோட் டெவலப் பண்ண போறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா 100% நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கோடை ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயினா அந்த கோட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, அந்த கோடு வந்து ஸ்கேலபிலிட்டி இருக்கிற மாதிரி அண்ட் மெயின்டைனபிள் கோடா இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது தான் வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஒரு குட் டெவலப்பரா நீங்க மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது சிம்பிளா சொன்னா, ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டு டிசைனர்ஸ் பெட்டர் சாஃப்ட்வேர். ஸோ அதான் மெயினா டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது. ஸோ இதுல வந்து மெயினா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் பிரின்சிபல்ஸ் உடைய ஆக்ரானமா ஆர் அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் அப்படின்றது என்னன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓ அப்படின்றது என்னன்னா ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல். அண்ட் எல் அப்படின்றது வந்து லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். அண்ட் ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து டி அப்படின்றது வந்து டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ சாலிட் அப்படின்றது வந்து இட்ஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது வந்து சாலிட் அப்படின்றது செப்பரேட்டா நேம் எல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ரொனன்சியேஷனுக்காக அப்படி வச்சிருப்பாங்க. பட் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கணும். இப்போ எஸ்னா என்ன, ஓனா என்ன, எல்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே அதோட ஆக்ரானம் தான். இது வந்து எஸ்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். எல் அப்படின்றது என்னன்னா லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஐ அப்படின்றது இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். ஃபைனலா டி அப்படின்றது டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலா எப்படி பண்ணலாம், சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அந்த நேம்லவே சொல்லியிருப்பாங்க. அஸ் அ ஜாவா டெவலப்பர், அஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளாஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன் ரியல் டைம் என்டிட்டி ஆர் ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற லிவிங் திங், நான் லிவிங் திங் எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டா எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜின் இப்போ நான் வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறப்ப அதுக்குள்ள நிறைய மாடியூல்ஸ், நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபலை எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஜாவா கோட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்ட்டு எஸ்ஆர்பி அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ நியூ ஜாவா கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பேங்கிங் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் இந்த பேங்கிங் ஓரியன்டா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம். பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரியும் ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த பேங்க்ல வந்து நீங்க ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றது, வித்ட்ரா பண்றது, பிளஸ் ஒரு அந்த நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட், டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்புக் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது, சம்திங் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்மளோட பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள இருக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னா என்ன, கரெக்டா? ஸோ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பை டிஃபால்ட்டா அந்த நேம்லவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸை வந்து நான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டியா கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸ் வந்து மல்டிபிள் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பேங்கிங் சர்வீஸ் கிளாஸ்க்குள்ள என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் லாங். இப்போ நான் வந்து டெபாசிட் பண்ண போறேன் ஒரு அமௌண்ட், சம்திங் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாம். ஒன்று வந்து அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறீங்க, ப்ளஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன. ஸோ அக்கௌண்ட் நம்பர் எதர் ஸ்ட்ரிங் ஆர் இன்டிஜர் நீங்கள் எப்படின்னா கொடுத்துக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனில் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்க பேங்கிங் சர்வீஸ், அந்த கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் டெபாசிட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மெத்தடோட பிஸ்னஸ் லாஜிக்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நம்மளோட ஓன் பிஸ்னஸ் லாஜிக் இங்கே எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே இங்கே எழுதிப்போம். இந்த மெத்தட் வந்து ஃபைனலாக வந்து ஒரு லாங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. கரெக்டாக? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட் வேல்யூ 0 இது மாதிரி தான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த பேங்கிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள டெபாசிட் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் வித்ட்ராக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா வித்ட்ராதுக்கான பிஸ்னஸ் லாஜிக். சே ஃபார் எக்ஸாம்பிள் வித்ட்ரா
இது வந்து டெபாசிட். ஓகே. ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வித்ட்ரா பண்றதுக்காகவும் அண்ட் டெபாசிட் பண்றதுக்காகவும் இந்த 2 மெத்தடுமே நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் பாஸ்புக். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ இதுல வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணுறீங்க பிஸ்னஸ் லாஜிக்கா. அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிங்க எழுதிப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுங்க. ஒரு ஒரு பேங்கிங் சர்வீஸ் கிளாஸ்க்குள்ள வி கேன் டெபாசிட் ஆர் வித்ட்ரா அண்ட் பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றது. இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட்டை ட்ராப் பண்ண போறேன், வித்ட்ரா பண்ண போறேன், ஆர் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஓடிபி எல்லாம் அனுப்புவாங்கல்ல. ஸோ அந்த சர்வீஸுமே இந்த கிளாஸ்க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் வாய்ட் சென்ட் ஓடிபி இந்த மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓடிபி சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ இதுலவே வந்து ஓடிபி வந்து இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து இந்த பிளெயின் மெசேஜ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஓடிபி. அப்படி இல்லைன்னா இப்போ வாட்ஸ்அப்ல பண்ற மாதிரி இந்த மாதிரி இமெயில்ல ஓடிபி அனுப்புற மாதிரி இந்த மாதிரி என்ன சர்வீசஸ் வேணாலும் நம்ம அந்த கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் என்ன மீடியம் யூஸ் பண்ணி நம்ம ஓடிபி சென்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மீடியம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் நம்ம வந்து இமெயில் வழியா ஓடிபி அனுப்ப போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இமெயில் வழியா ஓடிபி அனுப்ப போறோம் அப்படின்னா இட் வில் என்டர் இன் திஸ் லூப். ஸோ இதுக்குள்ள உன்னுடைய இமெயிலுக்கான ஏபிஐ எழுத போறீங்க. ஸோ இமெயில் ஏபிஐ வச்சு நீங்க அந்த பிசினஸ் லாஜிக் எழுதிப்பீங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த லாஜிக் நான் போல ஓடிபி வந்து மெசேஜ் வழியா அனுப்ப போறேன், மொபைல் வழியா அனுப்ப போறேன் அப்படின்னா அதே மீடியம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் எனக்கு வந்து மெசேஜ்ல மொபைல் வழியா அனுப்ப போறேன் அப்படின்னா மொபைல் மெசேஜ் வழியா அனுப்ப போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மீடியம்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஓடிபி வந்து இது வழியா அனுப்ப போறேன், எய்தர் மெயில் ஆர் மொபைல். அந்த பிசினஸ் லாஜிக்கை இங்க எழுதியிருப்பேன். இங்க வந்து மொபைல் ஏபிஐ எழுத போறேன். அந்த பிசினஸ் லாஜிக்கெல்லாம் நீங்க எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஆஸ் அ டெவலப்பர். ஸோ மெயினா நம்ம சாலிட் பிரின்சிபல்ஸ் இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது நமக்கு புரியணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதுக்குள்ள வந்திருக்கும். ஸோ இப்போ பேங்கிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள டெபாசிட் பண்ண போறோம், ஆர் வித்ட்ரா பண்ணலாம், ஆர் அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றது, ஆர் வந்து ஓடிபியை சென்ட் பண்றது. ஸோ இது இல்லை அப்படின்னா ஆஸ் எ பேங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய லோன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே அந்த பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வர போறேன். So for example, public void get loan interest information. ஸோ இந்த என்ன டைப் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு மெத்தடும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னோட லோன் நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃபால்ட்டா வந்து கோல்ட் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்கும், கார் லோன் இந்த மாதிரி. ஸோ அதில் என்ன லோன் டைப் வேணுமோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் இஃப் லோன் டைப் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் அப்படின்னா அதுக்கான பிஸ்னஸ் லாஜிக்கை இதுக்குள்ளே எழுதிப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், பர்சனல் லோனுக்கான பிஸ்னஸ் லாஜிக். ஓகே. அண்ட் இப்போ பர்சனல் லோன் இல்லாமல் வந்து ஹோம் லோன் அது இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஹோம் லோனுக்கான பிஸ்னஸ் லாஜிக் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன லோன் டைப் இங்கே கொண்டு வந்தாலும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேங்கிங் சர்வீஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ப்ளஸ் பாஸ்புக்கை பிரிண்ட் பண்ணுறது, ஓடிபி சென்ட் பண்ணுறது, லோனை கால்குலேட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை உள்ள கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ இமேஜின் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு கிளாஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் தான் நான் கொடுக்கணும். அப்படி நான் கோடு டிசைன் பண்ணேன் அப்படின்னா என் கோடு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ண முடியும். பிளஸ் என் கோடு வந்து ரீடபிலிட்டி ஈஸியா இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா இந்த பேங்கிங் சர்வீஸ் கிளாஸ்க்குள்ள மோர் தென் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் டு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வித்ட்ரா அண்ட் டெபாசிட் அப்படின்றது ஓகே, ஒரு பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறோம், வித்ட்ரா பண்ண போறோம். அது கூடவே அந்த பேங்க்ல இருக்கிற வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை பாஸ்புக்கை பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள கொண்டு வர போறேன். ஓடிபி நோட்டிபிகேஷன் அனுப்புறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வர போறேன். லோன் சர்வீஸ்க்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே கிளாஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குறப்ப அந்த கிளாஸோட ரீடபிலிட்டி வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ இதுதான் வந்து சாலிட் பிரின்சிபல்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் வந்து நம்ம சாலிட் பிரின்சிபல்ஸ், அது டிசைன் பிரின்சிபல்ஸ்குள்ள வந்ததுக்கான மெயின் ரீசனே. இப்போ நான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்றது என்னன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பேங்கிங் சர்வீஸ் கிளாஸஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த பேங்கிங் சர்வீஸ் கிளாஸ்ல மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அந்த சிங்கிள் கிளாஸ்க்குள்ள. அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டியா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பேங்கிங் சர்வீஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல. இப்போ நான் புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரிண்டிங்காக பிரிண்டர் சர்வீஸ் ஆர் பிரிண்டர். ஸோ நேம் நம்ம எப்படின்னா வச்சுக்கோங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பிரிண்டர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா. ஸோ அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புறேன்ல, ஓடிபி சென்ட் பண்றோம்ல. ஸோ அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்றோம். அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய லோன் சர்வீசஸ்க்காக ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம்ல, தனியாக அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கோம்ல, அதை செப்பரேட்டா கொண்டு போக போறேன். ஸோ லோன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பேங்கிங் சர்வீசஸ் கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெபாசிட்டையும் வித்ட்ரா மட்டும் இந்த கிளாஸ் பார்க்கட்டும். இந்த பாஸ்புக் பிரிண்ட் பண்றது இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் எங்க கொண்டு போக போறேன் அப்படின்னா இந்த பிரிண்டர் சர்வீஸ்க்குள்ள கொண்டு போக போறேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஓடிபி டிரான்சாக்ஷன்ஸ், இந்த ஓடிபி அனுப்புறது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நோட்டிபிகேஷன் சர்வீஸ்க்குள்ள கொண்டு போக போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லோன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லோன் சர்வீசஸ்க்குள்ள கொண்டு போக போறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் சர்வீசஸோடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா ஒரு அமௌண்ட்டை டெபாசிட்டோ ஆர் வித்ட்ராவோ நீங்க பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஒன்லி டெபாசிட் ஆர் வித்ட்ரா. ஸோ இதை மட்டும் கிளிஸ்டர் கிளியரா நீங்க அந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் ரீடபிலிட்டி இருக்கும். அதே டைம்ல அந்த பாய்லர் பேட் கோட் தேவையில்லாத எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே அந்த கிளாஸ்க்குள்ள கொண்டு வர தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பிரிண்டர் சர்வீஸ். ஸோ இந்த கிளாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் பிரிண்டிங் பாஸ்புக். அண்ட் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ இதுக்குள்ள வந்து எய்தர் மெயில் வழியாவோ ஆர் மொபைல் வழியாவோ இன் ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் வழியா ஓடிபி அனுப்ப போறீங்க, சம்திங் நீங்க ஏதாவது ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க கோட் டிசைன் பண்ணணும். அதே மாதிரி தான் லோன் சர்வீசஸும். ஸோ இப்போ இன் நேம்லவே நான் சொன்னேன் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு கிளாஸ் அதோட பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும். அதுல எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு கிளாஸ் அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்றப்ப அந்த கோட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே டைம்ல மெயின்டைனபிலிட்டி, ரீடபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஒரு குட் டெவலப்பருக்கு வந்து இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிளாஸை வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணணும், வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இந்த கிளாஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஸோ அந்த கிளாஸ் வந்து அதோடைய பிஹேவியர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதான் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு கிளாஸ் அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கிளாஸ் ஒரே சர்வீஸ்ல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே டிஃபைன் பண்ணாம அது தனித்தனியாக எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த நேம்லவே அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஸோ அதோட டெஃபினேஷன் என்னன்னா ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன் அப்படின்ட்டு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் வீடியோவே எடுத்துக்கோங்க. இப்போ இமேஜின் இப்போ எங்கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். இந்த மெத்தட்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மீடியம் வந்து இமெயில் வழியா நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஆர் மொபைல் வழியா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டெஃபினேஷனை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்ல. இன் ஃபியூச்சர் இப்போ வாட்ஸ்அப் வழியா நான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், இல்லைனா ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வழியா ஓடிபி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே டிஃபைன் பண்ற மாதிரி இருக்குமா. ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டா இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியில போய் எடிட் பண்ணுவீங்க, கரெக்டா. ஸோ இப்போ ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனிதிங், இப்போ நீங்க இதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க புதுசா ஆட் பண்றதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்றதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதான் க்ளோஸ்டு. உங்களை இந்த கிளாஸ்க்குள்ள வந்து மாடிஃபிகேஷன் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்டென்ஷன், அதான் ஓப்பன். ஸோ ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன், அதான் அதோடைய ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலோட ஸ்டாண்டர்டு. ஸோ இப்போ எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா, ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் உங்களுக்கே தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். அதுல வந்து நீங்க புதுசா ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி புதுசா கிளைண்ட் ரெக்வயர் பண்றாங்க அப்படின்றப்ப நீங்க ஆல்ரெடி இருக்கிற கோட்ல போய் சேஞ்ச் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு சேலஞ்சஸ் இருக்கும். ஒன்னு வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை பிரேக் பண்ணக்கூடாது, புதுசா ஆட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ சம்திங் இப்போ நீங்க புதுசா ஆட் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, பழைய ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் பிரேக் இன் ப்ரொடக்ஷன், கரெக்டா. ஸோ அதனால வந்து இந்த பிரின்சிபல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓல்டு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நியூ ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நீங்க ப்ராப்பரா ஆட் பண்ணா போதும். ஸோ இதை தான் வந்து ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல்ஸ்ல அச்சீவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கா. ஸோ அதவே எடுத்துக்கலாம். ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபலுக்கு நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்னோட கிளாஸ்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா காமன் ப்ராப்ளத்துக்கான ஒரு ரீயூசபிள் சொல்யூஷன். ஸோ சிம்பிளா ஏன் டிசைன் பேட்டர்ன் போகணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஆர் பிரின்சிபல்ஸ் இதை டிசைன் பண்றப்பவே ரெண்டு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து இன்டர்ஃபேஸ்க்கு கோட் பண்ணுங்க, டோன்ட் வாண்ட் டு ரைட் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு கோட் எழுதாதீங்க, இன்டர்ஃபேஸை வச்சு தான் கோட் எழுத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணாம அக்ரிகேஷன் யூஸ் பண்ண சொல்ற மாதிரி பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் பிரின்சிபல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸை வச்சு தான் அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ஆர் டிசைன் பிரின்சிபல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளாஸ் வச்சு நம்ம கோட் பண்ணாம இன்டர்ஃபேஸ் வச்சு கோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்னு, ஏன் இங்க இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னா நான் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இன்டர்ஃபேஸோட நேம் வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அந்த மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னு இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபியை சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணத ஒரு மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து டிஃபால்ட்டாகவே இன்டர்ஃபேஸ்க்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ற எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் இருக்கும். நான் அந்த சென்ட் ஓடிபி அப்படின்ற மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக வச்சுக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ற மாதிரி வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஓடிபியும் சென்ட் பண்ண போறேன், அதே டைம்ல வந்து அந்த ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணணும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி மொபைலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கூட நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கூட நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சென்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஐ ஹவ் டிக்ளேர் டூ மெத்தட்ஸ். ஒரு மெத்தட் வந்து ஓடிபி சென்ட் பண்றதுக்காகவும் இன்னொரு மெத்தட் வந்து ரிப்போர்ட் சென்ட் பண்றதுக்காகும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஸோ இதான் வந்து ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல். ஸோ அப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா யூ கேன் இன்ஹெரிட், இந்த இன்டர்ஃபேஸை நீங்க இன்ஹெரிட் பண்ணிக்கோங்க. மாடிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த டைரக்ட் கிளாஸை போய் நீங்க மாடிஃபை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருப்போம், மெயிலுக்கு ஓடிபி அனுப்பணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, ஆர் மொபைலுக்கு அனுப்பலாம் என்ன அப்படின்ட்டு. இப்போ ஏன் நம்ம ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் போறோம் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள வந்து நான் புதுசா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல போய் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் இங்கே இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ இதுல வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம டூ மீடியம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து இமெயில், இன்னொன்று வந்து மொபைலா. ஸோ அந்த ரெண்டு சர்வீஸை நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், என்ன இமெயில்
நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இந்த மாதிரி 2 கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற கிளாஸை வச்சு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை நான் எந்த கிளாஸ்ல போய் இன்ஹெரிட் பண்றணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள எந்தெந்த மெத்தட்லாம் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மெத்தடை நீங்க ஓவர் ரைட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இதுல வந்து அந்த ஓடிபிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணிருப்பீங்க. இதுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணுவீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இமெயில் ரிலேட்டட் ஏபிஐ மட்டும் தான் இங்க டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இமெயிலுக்கான ஏபிஐ டிஃபைன் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொபைலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல பாக்குறப்ப மொபைலுக்கான ஏபிஐ இங்க டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ மெயினா என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் மெத்தடை ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கான்செப்ட்குள்ள எதுக்காக வந்து ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். இப்போ இந்த மாதிரி ஓடிபி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறதும் இமெயில் மொபைல் ஆல்ரெடி இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலரா ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இதுல வந்து நீ மாடிஃபை பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். வேணும்னா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன்னா ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த சினாரிக்கே போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு சர்வீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு புதுசா ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்குள்ள போயிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுல வந்து டிக்ளேர் பண்ண மெத்தடை இங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதுக்குள்ள நான் என்ன மெத்தட் ஏபிஐ எழுதலாம் அப்படின்னா இதுக்குள்ள என்ன ஏபிஐ எழுத போறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்கான ஏபிஐக்கான கோடு இங்க எழுத போறேன். புரியுதா? ஸோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன டிஃபைன் பண்ணிப்போம் அப்படின்னா என்னோட கிளாஸ்க்குள்ள நான் புதுசா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போறேன் அப்படின்னா மாடிஃபிகேஷன் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த கிளாஸை வந்து வேற ஒரு கிளாஸ்க்குள்ள இன்ஹெரிட் பண்ணிட்டு அதுல நான் என்ன வேணுமோ அதை நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நான் வந்து அலோவ் பண்றேன், பட் மாடிஃபை பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம 3 சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 சர்வீஸ்ல அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபியூச்சர்ல புதுசா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க புதுசா ஆட் பண்றதா இருந்தாலும் அது ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றோம். ஸோ புரியுதா? ஸோ சம்மரியா பாக்குறப்ப ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னா எய்தர் யூ கேன் யூஸ் கிளாஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைன் பிரின்சிபல்ஸோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா ஸோ அந்த பிரின்சிபலை கிரியேட் பண்ணதே வந்து மெயினா என்ன அப்படின்னா யூ கேன் கோ ரைட் கோட் ஃபார் interface not for implementation as well as try to use aggregation instead of inheritance. இந்த ரெண்டு பிரின்சிபலை தான் டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸை வச்சு நான் கோடு எழுத ட்ரை பண்றேன். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இமெயில் ரிலேட்டடான கோட் எழுத போறேன், இந்த கிளாஸ்க்குள்ள மொபைல் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் எழுத போறேன், இதுக்குள்ள வாட்ஸ்அப் ரிலேட்டடான கோட் எழுத போறேன். ஸோ இப்படி எழுதுறப்ப மாடிஃபிகேஷனுக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். ஓகேவா? தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ரமேஷ். ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அண்ட் ஓப்பன் க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன, இந்த வீடியோஸ் எல்லாமே கிளியரா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஆஸ் அ டெஃபினேஷனா பாக்குறப்ப ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் எல்லாமே சைல்டுக்கு இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு பேரண்ட் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் அக்சஸ் பண்ற மாதிரி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் எதை டீல் பண்ணும், எதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இட் ஸ்டேட்ஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சூப்பர் கிளாஸ் ஷுட் பி ரீப்ளேசபிள் வித் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சப் கிளாஸ் வித்வுட் அஃபெக்டிங் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். அதான் அதோட டெஃபினேஷனே. ஓகேங்களா? ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்றப்ப நீங்க ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியரை சைல்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சுட்டு இப்ப நீ சூப்பர் கிளாஸ் ஒன்று இல்ல பேஸ் கிளாஸ் ஒன்று இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே அதோடைய எக்ஸாக்ட் பிஹேவியரை வந்து இது ஹேண்டில் பண்ணணும், எந்த கரெக்ஷனுமே பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதோடைய மீனிங் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கலா அது என்னன்றதை பார்த்துக்கலாம். லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இமேஜின் இப்ப நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா ஒரு எய்தர் நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் ஓகே, இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணாலும் ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன, அதான் எல்எஸ்பி அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இமேஜின் இப்போ என்கிட்ட வந்து ஒரு சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஆர் சம்திங், வாட்ஸ்அப் நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு இமேஜை போஸ்ட் பண்றது, வீடியோஸை போஸ்ட் பண்றது ஆர் சம்திங், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸை நம்ம ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பண்ணுவோமா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இந்த மெத்தட் வந்து பப்ளிக் வாய்ட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இந்த மெத்தட் என்ன பண்ண போறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் கூட தேவை, இப்போதைக்கு நான் இதை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்திக்கலாம். அண்ட் இப்ப இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் போட போறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக், எய்தர் யூ கேன் கீப் இதை வந்து இன்டர்ஃபேஸாவும் வைக்கலாம் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாவும் வைக்கலாம். ஏன்னா நான் டெஃபினேஷன் நீங்க தேவையில்லை எனக்கு, அதுக்காக நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸா வச்சுக்கிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் பப்ளிக் பப்ளிஷ் போஸ்ட் அதை வச்சுக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன போஸ்ட் போட போறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து காட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ போஸ்ட் ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சென்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பப்ளிக் abstract void send photos and videos. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா இப்போ வேற என்ன பண்ணுவோம், நம்ம மோஸ்ட்லி சேட் பண்ணுவோம் இல்லைன்னா வீடியோ கால் பண்ணுவோம். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் வீடியோ கால். ஓகே, ஸோ இது எல்லா பிஹேவியருமே வந்து சோஷியல் மீடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ அதை நான் எடுத்துக்கல. ஸோ நார்மலாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேட் வித் ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் போஸ்ட், அப்புறம் போட்டோ சென்ட் பண்றது, வீடியோ கால் பண்றது, இது எல்லா பிஹேவியருமே வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள நான் டிஃபைன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இமேஜின் இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் கிளாஸ் கிரியேட் பண்றேன், வாட்ஸ்அப் சர்வீஸ் ஆர் சம்திங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டா அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போறோம். இன்ஸ்டாகிராம் சர்வீஸ். தென் ஃபைனலா வந்து ஃபேஸ்புக், இதுக்கான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன், ஃபேஸ்புக் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் எடுத்துக்கிறேன் என்னோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சோஷியல் மீடியா கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா வச்சிருக்கோமா. நம்ம ஆல்ரெடி லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இட் ஸ்டேட்ஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சூப்பர் கிளாஸ், சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்றதுதான் வந்து சப் கிளாஸ் வித்தவுட் அஃபெக்டிங் த கரெக்ட்னஸ். இதுதான் நம்மளுக்கு மெயின் திங். சூப்பர் கிளாஸ்ல என்ன இருக்கோ அது எக்ஸாக்டா சப் கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணிடுவோம். அங்க இருக்கிறது எல்லா பிஹேவியருமே நம்ம அக்சஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணணும் அப்படின்றது, எந்த கரெக்ட்னஸுமே அங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்ப இதுதான் என்னோட சூப்பர் கிளாஸ். இந்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் என்னுடைய சோஷியல் மீடியா கிளாஸை இன்ஹெரிட் பண்றேன். ஓகே, அப்ப அதுல என்னென்னலாம் இதே மாதிரி மற்ற 3 கிளாஸுமே இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம அதை எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதோடைய பிஹேவியரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கிளாஸுக்குமே என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 கிளாஸுக்குமே சூப்பர் கிளாஸ் யார் அப்படின்னா சோஷியல் மீடியா. இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் 4 மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கோமா, அந்த 4 மெத்தடுமே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்ல உங்களால என்ன பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண முடியும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, போட்டோஸ் சென்ட் பண்றது ஆர் வீடியோ சென்ட் பண்ண முடியும், உங்களால ஷேர் பண்ண முடியும். ஆர் வீடியோ காலும் உங்களால பண்ண முடியும். ஆனா ஒரு பப்ளிக் போஸ்ட் ஒன்றும் உங்களால போட முடியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்ஸ்டால போனீங்கன்னா உங்களால போஸ்ட் போட முடியும். பட் ஆனா வாட்ஸ்அப்குள்ள உங்களால இந்த போஸ்ட் போட முடியாது. அப்ப இதுக்குள்ள வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகாது. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா
உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து உங்களை இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ண சொல்றேன். ஸோ இமேஜின் நீங்க ஒரு கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஒன்று வச்சிருக்கீங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த கிளாஸை யாரெல்லாம் இன்ஹெரிட் பண்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிருக்கணும், அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற டிஃபைன் பண்றது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனா இப்போ நம்ம என்ன டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் வந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள நீங்க இன்ஹெரிட் பண்றப்ப அந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே நீங்க சைல்டு கிளாஸ்ல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அது ரீப்ளேசபிள் தான் அதோடைய மெயின் சினாரியாவே, எந்த கரெக்ட்னஸும் இல்லாம. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாக்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே நாங்க டிஃபைன் பண்ணிருக்கேன். பட் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா இந்த போஸ்ட்டை நாங்க ஆட் பண்றேன். பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு போடவே முடியாது. ஏன்னா என்னால வாட்ஸ்அப்ல வந்து இந்த போஸ்ட் என்னால போட முடியாது. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல போறப்ப இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி வந்து பப்ளிக் போஸ்ட் போடுவீங்க, போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுவீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து உங்களால வீடியோ கால் பண்ண முடியாது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. கரெக்டா? இதையும் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் சர்வீஸ்குள்ள போறப்ப அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுவீங்க, பப்ளிக் போஸ்ட் போடுவீங்க, போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பண்ணுவீங்க. பட் அங்கேயும் வீடியோ கால் கிடையாது. ஸோ கரெக்டா? அப்ப மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் இன்னொரு கிளாஸ்க்குள்ள கொண்டு போறப்ப சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதான் லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ நான் அது பண்றதுனால அதை என்னால் இங்க அச்சீவ் பண்ண முடியல. கரெக்டா? ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களால இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்றது புரியும். ஸோ மெயினா ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறத சைல்டு கிளாஸ்க்குள்ள கொண்டு போறப்ப அதோட எக்ஸாக்ட் பிஹேவியரை நான் ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அது எனக்கு இந்த இடத்துல வந்து அப்ளிகபிளே இல்லை. இந்த இடத்துல அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை யூஸ் பண்ண சொல்றேன். பட் ஸ்டில் அவங்க இன்னும் அதை ரெடி டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ கரெக்டா? ஸோ அதனால இதுதான் வந்து லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபலுடைய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான நம்ம சொல்யூஷன் எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதே கிளாஸை வந்து அப்படியே ரீரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் வந்து லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபலுக்கு ஒரு சப் பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் சொல்யூஷன் அதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ள வந்து புதுசா ஒரு இன்டர்ஃபேஸே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே சோஷியல் மீடியா. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டோமா, இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா சேட் வித் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ். இப்போ நான் வந்து போஸ்ட் ஒரு சில இடத்துல அப்ளிகபிள் கிடையாது, வீடியோ கால் ஒரு இடத்துல அப்ளிகபிள் கிடையாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் நான் என்ன பண்றேன், இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து சோஷியல் மீடியா அப்படின்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ்ல பை டிஃபால்ட்டாவே நம்ம டிக்ளேர் பண்ற மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் இருக்கும். நம்ம அது மேண்டேட்டரியா போட தேவையில்லை. ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து சேட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து சென்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து சோஷியல் மீடியாக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட்டுக்காக தனியா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இன்டர்ஃபேஸ் போஸ்ட் மட்டும் அந்த பப்ளிஷ் போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் மீடியா சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வீடியோ காலுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இன்டர்ஃபேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் வீடியோ, அது சோஷியல் போஸ்ட்னு வச்சிருக்கலாம். ஓகே, இப்போ நான் சோஷியல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வீடியோ பர்பஸ்க்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண மாதிரி எங்கிட்ட வந்து வீடியோ கால்காக ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருந்தோமா, அதை வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கான மெத்தட். நெக்ஸ்ட் போஸ்ட் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ அந்த பப்ளிஷ் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெத்தடை வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோஷியல் மீடியா முன்னாடி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ்ல வந்து இந்த 4 மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இந்த 4 மெத்தடுமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் இங்க ஓவர் ரைட் பண்ண சொல்றேன். கரெக்டா? எல்லா சர்வீசஸுமே ஓவர் ரைட் பண்ண சொல்றேன். ஸோ அப்படி பண்றப்ப உனக்கு என்ன நடக்கும்னா உனக்கு தேவைப்பட்டாலும் தேவை இல்லையானாலும் இந்த மெத்தடை நீ ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்ல இந்த ஃபீச்சரே கிடையாது, இது அப்ளிகபிள் கிடையாது இந்த மெத்தட். அதே மாதிரி இன்ஸ்டால வந்து வீடியோ கால் கிடையாது, இதுவும் அப்ளிகபிள் கிடையாது. ஃபேஸ்புக்லயும் வீடியோ கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா லிஸ்கோவ் சப்ஸ்டிடியூஷன் வந்து இங்க அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப லிஸ்கோவ் அப்படின்றது என்ன, பேரண்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியருமே அப்படியே நீ சைல்டுக்கு எடுக்க போற. ஸோ அதோட மெயின். ஸோ அதனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா அப்படின்றத ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள எனக்கு தேவைப்படுற அந்த ரெண்டு மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் சேட் வித் ஃப்ரெண்ட்ஸும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ், இது வந்து இருக்கிற சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான சொல்யூஷன் உள்ள
அதே கிளாஸஸ் நான் போய் கிரியேட் பண்றேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் நியூ கிளாஸ் ஃபேஸ்புக். ஸோ இப்போ 3 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறத சைல்டுக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ள சைல்டு உள்ள கொண்டு போறேன். இம்ப்ளிமெண்ட் சோஷியல் மீடியா. ஓகே, இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்னால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண முடியும், அதே மாதிரி வாட்ஸ்அப்னால போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ சோஷியல் மீடியா. ஓகே, இப்போ இதில் இருக்கிற 2 மெத்தடுமே நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிட்ட இருக்கா, வீடியோ கால். ஸோ இந்த வீடியோ கால் வந்து வாட்ஸ்அப்னால பண்ண முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே இன்டர்ஃபேஸ் அதே பேரண்ட் கிளாஸ் நான் ஆட் பண்றேன், சோஷியல் வீடியோ. ஸோ இதுல இருக்கிற மெத்தடுமே நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பேரண்ட்ல இருக்கிற எல்லா பிஹேவியருமே சைல்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் வந்து இங்க அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த போஸ்ட் கான்செப்ட் இங்க நான் கொண்டு வரவே இல்லை. ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாக்கு போங்க. இப்போ இன்ஸ்டால என்ன பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்ட்ஸ், எனக்கு என்ன வேணும்னா சோஷியல் மீடியாவில் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண முடியும் அண்ட் வீடியோஸ் அண்ட் இதை ஷேர் பண்ண முடியும். அதே டைம்ல எனக்கு என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டால வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நான் அந்த இன்டர்ஃபேஸை இங்கே இம்மிடியேட் பண்ணவே தேவையில்லை. கரெக்டா? அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்லையும் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா. ஸோ அதில் இருக்கிற சேட் வித் ஃப்ரெண்ட்ஸும் ப்ளஸ் இதுவும். ஸோ அப்போ அதோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இப்போ கிளியரா புரியுதா? ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு, அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சைல்டு கிளாஸ்ல டெரைவ் பண்றேன். ஸோ அப்போ சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் ரீப்ளேசபிள். அப்போ அங்கே என்ன பிஹேவியர் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க அச்சீவ் பண்ணிப்பீங்க. கரெக்டா? ஆனா எந்த கரெக்ஷனுமே பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ல இருந்து நீங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு இங்க வந்து அந்த மெத்தட் தேவைப்பட்டாலும் தேவைப்படலைனாலும் நீங்க அதை ஓவர் ரைட் பண்ணி அதை நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது தான் லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு இன்டர்ஃபேஸா கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றதுல வந்து எனக்கு இது காமனா எல்லாருக்குமே தேவைப்படுது அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ் ஆகும். பிளஸ் அந்த வீடியோக்கு செப்பரேட்டாகவும் அந்த பப்ளிக் போஸ்ட் செப்பரேட்டாகவும் தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த வாட்ஸ்அப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த 2 கிளாஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரீப்ளேசபிள் ஃபார் வாட்ஸ்அப். ஸோ அதுதான் வந்து இந்த லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் சம்மரி பாக்குறப்ப லிஸ்கோ அப்படின்றது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் உடைய ரீப்ளேசபிள் தான் சைல்டு கிளாஸ் வித்வுட் எனி கரெக்ட்னஸ். இதான் வந்து லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். தேங்க்யூ. ஓகே, ஹாய், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 செக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்ன, அண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல், அண்ட் லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஃபாலோ பண்ணணும், இன்டர்ஃபேஸை வச்சு உங்களை கூட டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணோம், அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கோடை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும், ஒரு குட் டெவலப்பராக நம்மளால மாற முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுல இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போறோம். ஸோ இமேஜின் இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பிங் மால் எங்கேயா போறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் ஏதாவது போறேன், ஆர் சம்திங் ஏதோ பெட்ரோல் பங்க் ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம பண்ற மாதிரி, இதர் ஃபோன் பே ஆர் ஜிபே ஏதோ ஒன்று நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமெட்டிக்கலாக எடுத்துக்கலாம், அந்த சினாரியோ வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸாக்டா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நம்மளுடைய லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். பட் இப்போ ஜஸ்ட் ஒரு செப்பரேட் எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்னோட இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து ஒரு 3 மெத்தட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் பே மணி, ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடும், அண்ட் இப்போ நீங்க பே பண்ண பின்னாடி நிறைய பேமெண்ட்ஸ் இந்த கூகுள் பே ஆர் ஃபோன் பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிராட்ச் கார்டு வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்காக கெட் ஸ்கிராட்ச் கார்டு. ஓகே,
ஸோ இந்த மெத்தட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு அந்த கேஷ்பேக் ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்களா, கேஷ்பேக் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டு கேஷ்பேக் வர்றது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பே மணியை பே பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ண போகிறேன். அது வந்து மணி பே பண்ண போகிறேன். பே பண்ண உடனே உனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வர்றது ப்ளஸ் அந்த கிரெடிட் கேஷ்பேக் ஏதாவது அமௌண்ட் பே பண்ண பின்னாடி அந்த கார்டை வச்சா ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேலன்ஸ் கிரெடிட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் வந்து பேடிஎம் இருக்குது. பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பேடிஎம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன்பே, அதுக்கப்புறம் கூகுள் பே. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து இந்த 3 மெத்தடுமே டிக்ளேர் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், பேடிஎம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் யூபிஐ பேமெண்ட்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இதே மாதிரி எல்லா கிளாஸஸ்க்குமே போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் பே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேடிஎம்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இமேஜின் இப்போ நான் இந்த கிளாஸ்ல வந்து அந்த மெத்தட்ஸ் எல்லாமே அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். ஜஸ்ட் பட் நம்ம அந்த டாபிக் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இப்போ மெயினாக இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யூபிஐ பேமெண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது. பே மணி, ஸ்க்ராட்ச் கார்டு, கிரெடிட் பேலன்ஸ் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் பேடிஎம்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு வந்து மணி பே பண்ண போகிறீங்க. இன்கேஸ் அங்கே ஸ்க்ராட்ச் கார்டு வந்தாலும் ஓகே. பட் பேடிஎம்ல வந்து உங்களுக்கு அந்த கேஷ்பேக் ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. கரெக்டாக. இப்போ இந்த மெத்தடை வந்து நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. பண்ண தேவையில்லைங்க ஆக்சுவலாக. அப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாட் ரிலேட்டட் டு பேடிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாட் ரிலேட்டட் டு பேடிஎம். அதே மாதிரி ஃபோன்பேக்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபோன்பேல வந்து நீங்கள் மணி பே பண்ண போகிறீங்க. ஸ்க்ராட்ச் கார்டு ரிட்டர்ன் ஆக போது. மேபி இதில் உங்களுக்கு இதை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ். அதே மாதிரி கூகுள் பேலையும் பண்ண போகுது. பட் இந்த பேடிஎம்ல பண்ணாது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸை நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதணும். ஸோ இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் தான். பட் அங்கே என்ன ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் சைல்டுக்கு எடுத்துட்டு போறப்ப இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பேரண்ட் கிளாஸ். ஸோ எந்த கரெக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றத டிஃபைன் பண்றதா லிஸ்கோ. அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, சிமிலர் டு இன்டர்ஃபேஸ் வச்சு தான் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் மற்ற சினாரியோ பார்த்துருப்போம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இமேஜின் அதே யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து மணி பே பண்றதும் ஸ்க்ராட்ச் கார்டு வர்றதுமே எல்லா பேமெண்ட்ஸ்க்குமே இருக்கு. பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் கேஷ்பேக் ஆப்ஷன் வந்து பேடிஎம்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு செப்பரேட்டா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கேஷ்பேக் மேனேஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டு செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். இதுல போய் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் 2 மெத்தட் இருக்கா. இந்த 2 மெத்தட்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்து பேடிஎம்க்கு தேவைப்படாது. ஸோ அதை நான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல தேவையில்லை. அதுவே வந்து ஃபோன்பேக்கு போறப்ப இவங்க கிட்ட வந்து என்ன அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த கேஷ்பேக். ஸோ இது கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவைப்படுற இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிமிலர் டு அண்ட் கேஷ்பேக் மேனேஜர். ஓகே, இப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா கிளாஸஸ்க்குமே அந்த மெத்தட் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ற சொல்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஓவர் ரைட் பண்றப்ப அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸவே செக்ரிகேட் பண்ணி 2 இன்டர்ஃபேஸா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு வந்து கேஷ்பேக் மேனேஜர் ஒன்று, இன்னொன்று வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள மட்டும் எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பேமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது செக்ரிகேட் பண்ணாதது. எனக்கு யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி தான் அச்சீவ் பண்ணுது. அது ரெண்டு மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க லாஸ்ட் 4 டாபிக்ஸ் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல மெயினா நம்ம என்ன சம் ரூல் சொல்ல போறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் கிளாஸை வச்சு நீ கோட் பண்றதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் வச்சு கோட் பண்ணாலே பை டிஃபால்ட்டா இந்த எல்லா பிரின்சிபல்ஸும் உன்னால அச்சீவ் பண்ண முடியுன்றதை டிஃபைன் பண்றது. ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். ஓகேவா? தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் ஆர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத மெயினா நம்ம இந்த பிரின்சிபலோட அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் பார்க்கறது முன்னாடி ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இமேஜின் இப்போ நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கேமிங் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஒரு 2 கிளாஸ் ஆர் 3 கேமிங் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வந்து பப்ஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கிட்ட வந்து பப்ஜி கிளாஸ் ஒன்று இருக்கு, பிளஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த 2 கிளாஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 2 கிளாஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கிளாஸ்க்குமே நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட். ஸோ எந்த கேம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் இருக்கும்ல, லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் ஆர் அப் டவுன், இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் இருக்கும். அதை வச்சு தான் அந்த ஜாய்ஸ்டிக் ஆர் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கேமே ப்ளே பண்ணுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து லெஃப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் ரைட். ஸோ 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ரைட் அப் டவுன். ஸோ இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே எக்ஸாக்டாக 4 மெத்தடுமே வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்லேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 டிஃப்ரெண்ட் கேமிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 டிஃப்ரெண்ட் கேமிங் கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வேற வேற இருக்கும். கரெக்டாக? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பப்ஜி கிளாஸ்க்குள்ளே பார்க்குறப்ப ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து லெஃப்ட் பப்ஜி ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட் பப்ஜி அப் டவுன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறது ஓன் பிஸ்னஸ் லாஜிக் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப் டவுன் அந்த அந்த கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் கேமில் போகிறப்ப அதோடைய ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், லெஃப்ட் ஃப்ரீ ஃபயர். ஸோ இதே மாதிரி வந்து அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே டிஃபைன் பண்ண போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இதில் வந்து ரைட் அப் டவுன் இந்த மாதிரி ஒரு 4 மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பப்ஜி கிளாஸ்க்கு ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 ஏதாவது ஒரு கேமை தான் அட் டைம்ல ஆட் பண்ண போறேன், விளையாட போறேன். பட் எந்த கேமோடைய ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் கேமை பிக் பண்ணி பண்ற மாதிரி ஒரு லாஜிக் எழுத போறேன்னு வச்சுக்கோங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா காமனாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேம் ரன்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் தான் வந்து அந்த கேமை ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட என்னன்னா இப்படி வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் ரன் கேம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு ஸ்டார்ட் த கேம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எந்த மெத்தடோட ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும் அந்த கேமோட ஆப்ஜெக்ட் இதான் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இமேஜின் இந்த 4 மெத்தடை கூப்பிடணுமா, லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் ஆர் பப்ஜியில் இருக்கிற இந்த 4 இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தடை நான் கூப்பிடணுமா. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, டாட் லெஃப்ட் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம வச்சிருக்கோமா, லெஃப்ட் ரைட் அப் டவுன். ஓகே, 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று எனக்கு பப்ஜி கேமுடைய ஆப்ஜெக்ட் வேணும்,
ஆர் ஃப்ரீ ஃபயரோடைய ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, எய்தர் பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அட் அ டைம்ல வந்து என்னால் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இன்ஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து ரைட் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை தான் நீ பாஸ் பண்ண போற. ஓகேவா? ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்டு வித் பப்ஜி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள இங்க டைரக்டா நீ என்ன பண்ற, இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ டிபெண்டன்சியை டைரக்டா இங்க கொடுத்துருக்க. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ரெஃபரன்ஸை டைரக்டா நீ ரெஃபர் பண்ண அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிபெண்டன்சி ஆர் டைட்லி கப்புள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது மெயினா என்ன அப்படின்னா லூஸ்லி கப்புள்டு அப்ளிகேஷன் அச்சீவ் பண்றது. நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து லூஸ்லி கப்புள்டா அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படி டைட்லி கப்புள்டு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எங்கிட்ட வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் மெத்தட்ல என்ன பண்றேன் அப்படின்னா நான் கேம் ரன்னர் அப்படின்ற ஒரு கிளாஸை கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேம் ரன்னர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேம் ரன்னர் அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ கேம் ரன்னர். இப்போ இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கேம் ரன்னர் அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கான ஒரு ரெஃபரன்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கிறீங்க. பப்ஜிக்கான ரெஃபரன்ஸ். அப்போ லோக்கல்ல இருந்து குளோபலுக்கு ரெஃபர் பண்றது நம்ம வந்து திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ரெஃபர் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த கிளாஸ்க்கு? நான் அந்த கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள எந்த கிளாஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெஃபரன்ஸை தான் இங்கே பாஸ் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா மெயின் கிளாஸ்க்குள்ள இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கு? ஸோ மெயினாக என்ன பண்ண போறோம்னா பப்ஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பப்ஜிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் ஈக்குவல் டு நியூ ஃப்ரீ ஃபயர். ஸோ இப்போ ரெண்டு கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதுக்குள்ள என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கேம் ரன்னர் கிளாஸ் ஈக்குவல் டு ரன் கேம் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணும். ஜஸ்ட் ஒரு சம்மரியா பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. பப்ஜின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள வந்து 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள வந்து லெஃப்ட் ரைட் அப் டவுன் அதே மாதிரி இதுக்குள்ளேயும் அதே சேம் மெத்தட் இருக்கு. பட் உள்ள இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் வேற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்ப கேம் ரன்னர் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரன் கேம்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கு. இந்த மெத்தடுக்குள்ள நீ எந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்றியோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பப்ஜி பாஸ் பண்ணா பப்ஜியில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணணும், ஃப்ரீ ஃபயர் பாஸ் பண்ணா ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பப்ஜியோடைய ஆப்ஜெக்ட் தான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் டைரக்டா இது ஆப்ஜெக்ட் கிடையாது, ரெஃபரன்ஸ். இன்னொரு கிளாஸோட ரெஃபரன்ஸை டைரக்டா இங்க ரெஃபர் பண்ண அப்படின்னா இதை தான் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு டைட்லி கப்புள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் ரன்னர் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் பப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இப்போ நான் இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் கொடுக்காம இப்போ நான் என்ன பண்றேன் ஃப்ரீ ஃபயருடைய ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் ஃப்ரீ ஃபயர். ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை டைரக்டா நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பப்ஜி வச்சு ட்ரை பண்ணலாம். மெயின் கிளாஸ்க்குள்ள நான் இங்க வந்து பப்ஜிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், ஃப்ரீ ஃபயருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள நீங்க என்ன பாஸ் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும். சரி, ஏன் பப்ளிக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள நீ பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற. அப்ப மீனிங் என்ன? கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் பப்ஜி. ஸோ இதான் வந்து டைட்லி கப்புள்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த லூஸ்லி கப்புள்ட் அப்ளிகேஷன் அச்சீவ் பண்றது எப்படின்றது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல படிக்க போறோம். ஸோ இமேஜின் இப்போ நான் பப்ஜியில் எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஃபயர் தான் இப்போ நான் இந்த இடத்துல இந்த கோடை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இந்த பப்ஜியோடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் ஒர்க் ஆகும். தெரியுதா? இங்க லெஃப்ட் பப்ஜி, ரைட் அப் டவுன் எல்லாமே பப்ஜியோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா கேம் ரன்னர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் பப்ஜியோட ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல எனக்கு வந்து பப்ஜி ஆப்ஜெக்ட் வேணாம், இப்போ எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணணும்? நீங்க டிஃபால்ட்டா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே,
அப்போ என்ன பண்றேன், இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் இங்க பாஸ் பண்றேன். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரோட ஆப்ஜெக்ட் தான் நீ பாஸ் பண்ணுது. அப்போ கேம் ரன்னர் கிளாஸ் இஸ் நவ் டைட்லி கப்புள்டு வித் ஃப்ரீ ஃபயர். அப்போ இதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ண முடியாது, ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயருக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கால் ஆகும். அப்போ சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, கேம் ரன்னர் கிளாஸ் நவ் டைட்லி கப்புள்டு வித் ஃப்ரீ ஃபயர். முன்னாடி என்ன டைட்லி கப்புள்டா இருந்துச்சு, பப்ஜியா இருந்துச்சு. அப்போ மீனிங் என்னன்னா, இங்க நீ எந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றியோ, இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் நீ சேஞ்ச் பண்ணி ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்றியோ அதுக்கேற்ற ஆப்ஜெக்ட் தான் இங்க நீங்க ரெஃபர் பண்ணணும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, கேம் ரன்னர் டைட்லி கப்புள்டு வித் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி. ஸோ அதான மீனிங். ஸோ இதான் வந்து மெயினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம், எப்படி லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்ண போறோம், ஆர் டிபெண்டன்சி இன்வர்ஷன் எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஸோ இதோட சொல்யூஷனுக்கு செப்பரேட்டா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, நியூ பேக்கேஜ். ஸோ டாட் சொல்யூஷன். ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர், கேம் பப்ஜி 2 கிளாஸ் இருந்துச்சா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள சொல்யூஷன்ஸில் வந்து நியூ ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேம் அதே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கேமிங் கன்சோல்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே டெஃபினேஷன் அங்கே எழுதிருக்குமா. எப்பவுமே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு கோட் பண்ணக்கூடாது, டிக்ளரேஷன் வச்சு தான் கோட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுமா. இப்போ இந்த டெஃபினேஷன் இங்கே வராது. ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் எல்லாத்துக்குமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இந்த 4 மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதே சேம் பப்ஜி கிளாஸ் ஒன்று இருக்கு அண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா பப்ஜி, இன்னொரு கிளாஸ் வந்து ஃப்ரீ ஃபயர். சேம் அதே 2 கிளாஸ் இங்கே கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகே, 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த 2 கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கேமிங் கன்சோல், அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அதை ஆட் பண்ண போறேன். அதே இன்டர்ஃபேஸ் கேமிங் கன்சோல் தான் ஃப்ரீ ஃபயருக்கும் எடுக்க போறேன். ஓகே, நீங்க இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே டிஃபால்ட்டா என்ன ஆகும், அதுல இருக்கிற அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாமே இங்க ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதை இங்க ஓவர் ரைட் பண்ணிட்டேன். புரியுதா. ஸோ இப்போ நம்ம கேம் ரன்னர் கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம படிச்ச மாதிரி இப்போ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றது தான் பார்த்தோம். ஸோ ஆஸ் முன்னாடி என்ன டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன். ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை வந்து டைட்டா டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டைட்லி கப்புள் பேஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2 கிளாஸ் கிரியேட் பண்ண 2 கேமிங் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். பப்ஜி அப்படின்னு ஒரு கேமிங் கிளாஸும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேமிங் கிளாஸ், 2 கேமிங் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த 2 கேம் கிளாஸ் ஆப்ஜெக்டை வந்து ஒரு மெயின் கேம் ரன்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். கேம் ரன்னர் அப்படின்ட்டு ரன் கேம் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மெத்தடுக்குள்ள எந்த ஆப்ஜெக்டை நான் உள்ள பாஸ் பண்றேனோ, எதர் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி, எந்த ஆப்ஜெக்டை இதுக்குள்ள நான் இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேனோ அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை கால் பண்ற மாதிரி நம்ம கோட் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, கேம் ரன்னர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எய்தர் ஃப்ரீ ஃபயருடைய ஆப்ஜெக்ட் ஆர் பப்ஜியோடைய ஆப்ஜெக்ட், இந்த 2 ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இங்க எந்த ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்றேனோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோடைய ரெஃபரன்ஸை டைரக்டா நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை தான் வந்து டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, டைட்லி கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி லூஸ்லி கப்ளிங்கை அச்சீவ் பண்றது அப்படின்றத அதோட சொல்யூஷன் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேமிங் கன்சோல் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஆல்ரெடி அந்த பப்ஜிக்கான மெத்தட் அண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த 2 மெத்தடுமே இருக்கிறத நம்ம இங்க டிக்ளரேஷன் வச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் அப்படின்ட்டு 4 மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கேமிங் கன்சோல் இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன், கேமிங் கன்சோல் இன்டர்ஃபேஸை தான் பப்ஜி அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளேயும் அந்த 2 மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயருக்குள்ள ஃப்ரீ ஃபயருக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் பப்ஜிக்குள்ள அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த 2 பேருமே யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கேமிங் கன்சோல் அப்படின்ற இன்டர்ஃபேஸ். ஓகேவா. இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டைட்லி கப்புள்னா என்னன்னு பண்ணோம். ஒன்று இந்த இடத்துல நீ டைரக்டா யாரை டிஃபைன் பண்ற அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
கேம் ரன்னர் அப்படின்றது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள ஒன்று நீ பப்ஜி அப்படின்ற கிளாஸை ரெஃபர் பண்ணாலும் ஓகே, ஆர் ஃப்ரீ ஃபயர், இந்த 2 கிளாஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸை நீ ரெஃபர் பண்ற. இமேஜின் இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரை ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள ஃப்ரீ ஃபயரை டைரக்டா டிபெண்ட் அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெஃபர் பண்றது தான் என்ன அப்படின்னா டைட்லி கப்புள்ட் அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க மெயின் கிளாஸ்ல இருந்து பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டைரக்டா இங்க வந்துட்டு உங்களை லோக்கல்ல இருந்து குளோபலுக்கு ரெஃபர் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை ரன் பண்றப்ப நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் நான் உள்ள பாஸ் பண்றானோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் எனக்கு கால் ஆகும். கரெக்டா? இப்போ இது எப்படி நம்ம லூஸ்லி கப்புள்டா அச்சீவ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் தான் பப்ஜி கிளாஸ் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கிளாஸ். இந்த ரெண்டுமே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ். அப்புறம் மெயின் கிளாஸ் வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த 2 கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இதுல எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் இந்த கேம் ரன்னர் கிளாஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல பாருங்க, பப்ஜி அப்படின்ற ஆப்ஜெக்டை இங்க நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் வரும். என்ன ரீசன் அப்படின்னா நான் அங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட், ஆனா நீ என்கிட்ட பாஸ் பண்றது வந்து பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட். அதனால வந்து இந்த எரர் உனக்கு த்ரோ. ஒன்று நீ ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணி, இல்லை அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கன்வெர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி எரர் அடிக்குமா? அப்ப நான் இங்க எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் எனக்கு இந்த கேம் ரன்னர் கிளாஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், நான் டைரக்டா கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள அந்த பப்ஜி கிளாஸையோ ஃப்ரீ ஃபயர் கிளாஸையோ ரெஃபர் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸை இங்க ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றேன். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நீ இந்த இடத்துல வந்து மெயின் கிளாஸ்க்குள்ள நான் 2 ஆப்ஜெக்ட்ல எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் அதை அலோவ் பண்ணணும்னு சொன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் ஒன்று பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர். இந்த 2 ஆப்ஜெக்ட் நான் எதுல பாஸ் பண்ணாலும் இதை அக்செப்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவேன், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கறனால இங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா எய்தர் நீ இந்த மெயின் கிளாஸ்க்குள்ள பப்ஜி உடைய ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஃப்ரீ ஃபயரோட ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணாலும் சரி, எனக்கு கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரெஃபர் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேமிங் கன்சோல் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்ல பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட்டும் பப்ஜி கிளாஸ்க்கான அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பப்ஜி கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சேம் அஸ் ஃப்ரீ ஃபயர் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேனா? இப்போ இதுல நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணாலும் சரி, இப்போ நான் பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பாஸ் பண்ண ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா கேமிங் கன்சோலுக்கான ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஜெக்ட்டை நீங்க பாஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அண்ட் ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட் 2 கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், சாரி இந்த கேம் ரன்னர் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டா அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸை நான் ரெஃபர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜியும் ரெஃபர் பண்ணல, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி டைரக்டா நீ ரெஃபர் பண்ண அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நீ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வாங்கிட்டு அதை வச்சு நீ ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது ரெண்டுமே ரெஃபர் பண்ணல. இப்போ அதை ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்றேன்னா கேமிங் கன்சோலுக்கான கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் வைக்கிறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பப்ஜியும் இன்டர்ஃபேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஃபயரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரை நீங்க பாஸ் பண்ணாலும் இந்த கிளாஸ் அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வேற அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாத கிளாஸ்க்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சேம் பேக்கேஜ்குள்ள இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேக்கேஜை வந்து இங்க மாத்தி விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த பேக்கேஜ்குள்ள இருக்கிறது தான் எனக்கு ரெஃபர் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த பேக்கேஜ்ல டிஐபியில இருக்கிற பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இம்போர்ட் டிஐபி சொல்யூஷன் டாட் ஸ்டார். ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கான பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் அந்த பப்ஜி அந்த பேக்கேஜ் அந்த கரண்ட் பேக்கேஜ்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணாம எனக்கு வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து ரெஃபர் பண்ற மாதிரி நம்ம இந்த கோட் மட்டும் பேக்கேஜ் மட்டும் இம்போர்ட் மாத்தி விட்டுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா எரர் போயிடுச்சா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா கேம் ரன்னர் கிளாஸ் நவ் டைட்லி கப்புள்டு வித் கேமிங் கன்சோல் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 2 கிளாஸ் இருக்கு. ஒன்னு வந்து பப்ஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கிளாஸ் இருக்கா? இந்த 2 கிளாஸுமே யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேமிங் கன்சோல். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கு. 2 பேருமே அவங்கள தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னா இந்த 2 கிளாஸுமே பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இவங்க 2 பேரையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் தான் இவங்க. இந்த கேமிங் கன்சோலை வச்சு தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீ பப்ஜிக்கான ஆப்ஜெக்டை இதுக்குள்ள பாஸ் பண்ணாலும் சரி ஆர்
ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட்டை உள்ள பாஸ் பண்ணாலும் இது அக்செப்ட் பண்ணும். மீனிங் என்ன அப்படின்னா அவங்க பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நவ் கேம் ரன்னர் கிளாஸ் இஸ் நவ் நாட் டைட்லி கப்புள்ட் வித் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி. இவங்க 2 பேர்ல நீங்க யாரை பாஸ் பண்ணாலும் இது அலோவ் பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரை பாஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இப்போ நான் இந்த கோடை ரன் பண்றேன் அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு கால் பண்ணும். இதுவே நான் வந்து பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸை ரன் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா பப்ஜிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அப்ப இந்த இடத்துல நான் எந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும், இந்த 2 பேர்ல யாரை பாஸ் பண்ணாலும் இந்த கேம் ரன்னர் கிளாஸ் அக்செப்ட் பண்ணும். அப்ப மீனிங் என்னன்னா அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸை வச்சு நான் டிஃபைன் பண்ணனால இப்போ இந்த கிளாஸ் வந்து டைட்லி கப்புள்டு இங்க கிடையாது. ஸோ இந்த கிளாஸ் வந்து எய்தர் யூ கேன் பாஸ் பப்ஜி ஆர் யூ கேன் பாஸ் ஃப்ரீ ஃபயர். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லூஸ்லி கப்புள்டு அப்ளிகேஷன் யூசிங் டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது மெயினா வந்து அந்த லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்றதுக்காக தான். அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸ் ஆப்ஜெக்ட் நீங்க எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ அக்செப்ட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன்ல அச்சீவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இன் சம்மரி நம்ம இப்போ லாஸ்டா பார்த்த எல்லா டாபிக்ஸுமே என்ன அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன. டிசைன் பிரின்சிபல் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோடை டெவலப் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஸ்கேலபிலிட்டியா இருக்கணும், மெயின்டெபிலிட்டி இருக்கணும், பிளஸ் ரீடபிலிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அதே டைம்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும். இதான் டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ இப்போ இந்த டிசைன் பிரின்சிபல்ஸை சாலிட் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ரோனிம் தான். சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபல், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல், இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல், ஃபைனலா வந்து டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு கிளாஸ் வந்து அதோட ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் அதில் இருக்கணும். மோர் தென் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கிளாஸ்க்குள்ள ஆட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஓப்பன் க்ளோஸ்ட் அப்படின்னா ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். அதை தான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல்ல படிச்சோம். லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்றது என்னன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்ட் கிளாஸ்க்கு டிரைவ் பண்ணிட்டு ஸோ டிரைவ் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த கரெக்ட்னஸுமே இல்லாம டெவலப் பண்றது தான் வந்து லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஃபோர்த்தா என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். ஸோ நார்மலா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த எல்லா மெத்தடுமே அவங்க பை டிஃபால்ட்டா ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப வந்து ஸோ மெயினாக என்ன அப்படின்னா நான் தேவையில்லாத ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு பேஸ்ட் அப்பான் அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ எப்படி ஒரு லூஸ்லி கப்புள்ட் அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ஓவராலா பார்க்குறப்ப சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோட், ஒரு குட் டெவலப்பரை டெவலப் பண்றதுக்காக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்றது தான் இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ்.